ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, வரும் காலங்கள் கொடுமையாக இருக்கிறபடியினாலே நாம் எப்படியாவது ஜெபித்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். 40 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த ஜெப வாழ்வு, ஜெப ஜீவியம் இன்றைக்கி கிறிஸ்தவர்களிடத்தில் இல்லை, திருச்சபைகளிலே இல்லை. இன்றைக்கு எப்படியோ சுவிசேஷம் என்னவோ போய்கொண்டிருக்கிறது. வெறும் உலக ஆசீர்வாதங்களை மட்டுமே பேசுகிற ஏராளமான சபைகள், ஊழியர்கள் உருவாகிவிட்டார்கள். அதுதான் சுவிசேஷம் என்பது போல இன்றைக்கு ஆகியிருக்கிறது. மக்கள் மனம் திரும்புகிற அந்த செய்திகள் இன்றைக்கு இல்லை. ஆகவே ஆட்சிகள் மாறுகிறது, காட்சிகள் மாறுகிறது, கிறிஸ்தவத்திற்கு விரோதமான பல காரியங்கள் நடக்க ஆரம்பிது. ஒவ்வொன்றா நடக்கிறதுனால நமக்கு தெரியல. ஒரே நாளில் நடந்தால் எல்லோரும் கண்டுபிடிச்சிக்கிடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொண்டு வருது. இன்றைக்கு இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை அப்படியே உருவாகி கொண்டே இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாள் தான் தமிழகத்திற்குள்ளும் அதே ராஜஸ்தானை போல, சத்தீஸ்கர் மாநிலத்தை போல, மத்திய பிரதேச மாநிலத்தை போல ஆராதிக்கிறது, ஜெபிக்கிறது, மற்றவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்வது எல்லாமே கொடும் குற்றமாய் சட்டசபைகளிலே தீர்மானங்களில் நிறைவேற்றப்படுகிற நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்ம கொடுத்த இந்த 24 மணி நேரத்தில் அதிகாலையிலே 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் நம்ம ஜெபித்தே ஆக வேண்டும் என்கிற இடத்துக்கு வந்து நின்று கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அதிகாலை ஜெபத்தை குறித்து தான், அந்த ஜெபத்தில் நம்ம எப்படியெல்லாம் ஜெபிக்கணும், யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும்னு சொல்லி அப்படியே தியானித்து கொண்டே வருகிறோம். இப்பொழுது ஆண்டவர் சொல்லி கொடுத்த அந்த பரமண்டல ஜெபத்திலே என்ன விதங்களிலே ஜெபிக்க வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுத்தாரோ அதை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதில் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்துக்கொள்ளும். நாங்கள் சோதனைக்கு உட்படாதபடி இந்த பூமியில் வாழணும். இந்த பூமியில் வாழும் பொழுது எங்களுக்கு சோதனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. எல்லா காரியத்திலும் சோதனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த சோதனைகளிலிருந்து நாங்கள் விடுதலை அடைய வேண்டும். எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. ஆண்டவரத்தில் கேட்கணும். ஏன்னா பைபிள் நெடுகவே வாசிக்கும் பொழுது, உன் கண்களை அலைய விடுவானேன், திருப்தியாகாத பொருட்களின் மேலே உன் கண்களை ஏன் அலைய விடுகிறாய்? பல காரியங்கள் நம்முடைய கண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே, அதிகாலையிலே நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்கள் பாதுகாப்புக்காக ஜெபிக்க சொல்லியிருக்கீங்கப்பா. நாங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களோடு கூட நீர் வாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.